ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ராகி வடலுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில ஏரியாஸ்ல ராகி பூரிலுன்னு சொல்லுவாங்க. ராகி வச்சுதான் இது பண்ண போறோம். ஓகேவா? நான் இது பண்றதுக்கு வந்து 1 கிலோ ராகி வாங்கிட்டு நல்லா மிஷின் அரைச்சிட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் மற்ற என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? 1 கிலோ ராகி நல்லா எப்படி அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து கொப்பரி, ட்ரை தேங்காய், இது பச்சை தேங்காய் கிடையாது. பச்சை தேங்காய் போட்டால் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஓகேவா? ட்ரை தேங்காவே எடுத்துக்கோங்க, கொப்பரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ஏலக்காய், ஒரு 1/2 கிலோ வெல்லம். ஓகேவா? நம்ம 1 கிலோ ராகி வாங்கிட்டோம் அப்படின்னா 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1/2 கிலோ வெல்லம் வந்து ஒரு கிண்ணல போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஸோ டைரெக்டாக கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்னன்னா அந்த கட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து வெள்ளத்தில் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த மண் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் இந்த ஹாஃப் கேஜியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுட்டேன் 1/2 கிலோக்கு. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி. ஓகேவா? இது போட்டுட்டு நல்லா இப்போ வந்து இந்த வெல்லம் எல்லாம் நீட்டா கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வந்து கரையிறதுக்குள்ள நம்ம வந்து கொப்பரி வந்து மிக்ஸி அரைச்சிக்கலாம். ஓகேவா? இந்த கொப்பரி வந்து ஆந்திரால இருந்து வாங்கி வந்ததுங்க. அதனால அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நீங்க கொப்பரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட் ஸ்மெல் நல்லா இருக்கும். ஸோ கொப்பரி வந்து பார்த்து அந்த ஒரு கெட்டு போன ஸ்மெல் இல்லாம நல்ல ஒரு கொப்பரி ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு நம்ம சாஃப்டா மிக்ஸி அரைச்சிக்கணுங்க. ஸோ இதுலயே வந்து இந்த 20 ஏலக்காய், ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டா அரைச்சிக்கணும். கொப்பரி தான் போடணும், தேங்காய் போடக்கூடாது. தேங்காய் போட்டோம்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். ஸோ அதுக்குள்ள இதுவும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நல்லா கரைஞ்சிடணும் அந்த வெள்ளம். ஸோ இன்னும் அங்கங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாக்கம் எல்லாம் தேவையில்லைங்க, சும்மா அந்த வெல்லம் தான் கரைச்சிக்கணும். ஓகேவா? இந்த தண்ணி கூட பத்தாது, மறுபடியும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. நான் ஆஃப் பண்ணிட்டேன், வெல்லம் கரைஞ்சிச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாக்கம் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி நல்லா சாஃப்டா மிக்ஸி அரைச்சிக்கணும். ஸோ இந்த ராகி மாவு வந்து நம்ம ஒரு வாட்டி ஜல்லிச்சுக்கலாம். ஏன்னா அந்த மிஷின் அரைக்கும் போது எல்லாம் வந்து சில டைம் சேமியா மாதிரி வரும். ஸோ அதனால ஏதாவது மிக்ஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சும்மா இந்த மாதிரி இதில் பண்ணாவே போதும். அந்த மாவு இதில் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம், ஜல்லிக்கிறதுல எல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஜல்லிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஜல்லிச்சிட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி அரைச்சிட்டோம் இல்லையா, ஏலக்காய், கொப்பரி. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஸ்மெல்லு, ஃப்ளேவர் இது எல்லாமே குடிக்கிறதே வந்து இதுதான். ஸோ கொப்பரியும் அண்ட் ஏலக்காவும் நல்லா அந்த டேஸ்ட் குடிக்கிறதே இந்த பொடி தான். ஸோ இப்போ போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் அந்த வெல்லம் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த பொடியில் மிக்ஸ் பண்ணாதான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒரே இடத்துல இருக்கும். வெல்லம் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். சூடாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆற வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா கடைசியாக எவ்வளோ மண் இருக்குதுங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம அதிர்சம் பண்ணோம் இல்லையா, வெல்லம் கொஞ்சம் சுகர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும்.
அந்த வெல்லம் யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து அதிரசம் பண்ற வெல்லம் பழைய வெல்லம் மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் டேஸ்ட். ஆக்சுவலா இந்த சுகர் போட்ட மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெல்லம் எல்லாம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த கொஞ்சம் கேட்கும் போதே வந்து அதிரசம் பண்றதுக்கு வெல்லம் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த வெல்லம் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து நம்ம சூடா இருக்கு, இதை ஆற வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இதுல வந்து ஒரு டிப்பு, ரொம்ப திக்கா நம்ம டைட்டா மாவு மிக்ஸ் பண்ணா வந்து 1 month கூட மேலே இருக்கும், கெட்டு போகாது. இது ஆனா ரொம்ப உப்பாது, நம்ம தட்டை வடை மாதிரி பட்டா பட்டான்னு வரும் சவுண்டு, கட்டையா இருக்கும். இதே சாஃப்டா பூரி மாதிரி பொங்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிட்டு மாவே வந்து சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சாஃப்டா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கும். ஆனா 15 days 10 days to 15 days தான் நல்லா இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த மேல அந்த ஒயிட் ஃபங்கஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, பூசு அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வாட்டி நான் சாஃப்டா சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா சாஃப்டா தான் நான் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 40 to 50 அந்த அளவுக்கு வரும். ஸோ இதுல என்னன்னா ஒரு 10 மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுவேன் ஒரு 4 நாள் கழிச்சுட்டு. அதுக்கப்புறமா ஒரு 10 மட்டும் எடுத்து வெளியே வச்சுடுவேன். ஸோ 3 பேர் இருந்ததுனால நான் அப்படி பண்ணுவேன், சாஃப்டா பண்ணப்போ. ஓகேவா? ஸோ நீங்களும் சாஃப்டா வேணும் அப்படின்னா வந்து சீக்கிரமா காலி ஆகிற ஃபேமிலிஸ்னா ஓகே. சீக்கிரமா காலி ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 10 மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அது காலியான உடனே மறுபடியும் ஒரு 10 எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ஆனா இது கட்டியா அந்த தட்டை வடை மாதிரி பட்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம்னா கட்டியா பல்லுக்கே வந்து பட்டப்பட்டான்னு சவுண்ட் வரும் சாப்பிடும் போது. அந்த மாதிரி கட்டியா பண்ணீங்க அப்படின்னா 1 month கூட இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கு சாஃப்டா சாப்பிடணும் போல இருக்கு, அதனால இந்த வாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிச்சிடுறேன். ஸோ வெல்லம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்வீட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்வீட் பத்தலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி வெல்லம் கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணிட்டேன், ஸ்வீட் கரெக்டாக தான் இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கரெக்டாக இருக்கு. ஸோ 1 கிலோவுக்கு வந்து 1/2 கிலோ, சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அவங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நான் 1/2 kgக்குள்ள கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஸோ ரிமைனிங் எல்லாம் நார்மல் குடிக்கிற தண்ணி போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஆறிட்டே இருக்கும். ஸோ இது மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டியே ஆறிடும். ஓகேவா? இதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக உருண்டு வைக்க போகிறேன். மூடி வச்சிடுங்க, இல்லைன்னா ஆறிடும். ஓகேவா? இந்த அளவுக்கு சைஸ்ல குட்டி குட்டியா உருண்டு பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்காக ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இங்க வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரு 2 பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் கவர் இருக்குல்ல, அதை 2 கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பிளேஸ்ல வந்து நீங்க வாழை இலை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிளாத் மேல கூட பண்ணலாம். ஓகேவா? ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதுல கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்கா பண்ணிட்டீங்கன்னா நல்லா உப்பும். ஸோ ஆயில் ஹீட் ஆச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனதான் பொங்கும் நல்லா. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம இதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னும் ஆயில் ஹீட் ஆகலாம், போட்ட உடனே அப்படியே மேல வந்து இன்னும் ஆயில் ஹீட் ஆகலாம் நினைக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஓகேவா? மீடியம் ஃப்ளேம்ல பண்ணாதான் வந்து நல்லா இதாகும். இல்ல நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா கலர் சீக்கிரமா மாறிடும், ஆனா உள்ள எல்லாம் மாவா இருக்கும். ஓகேவா? மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. இன்னும் ஆயில் ஹீட் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், எல்லாம் நல்லா வரட்டும், அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா
ஒன்னொன்னா வந்து பொங்கி மேல வரும். பாத்தீங்களா எப்படி பொங்கி வந்துச்சு மேல? இது ஃபர்ஸ்ட் போட்டது. ஓகே, ஒட்டிக்கிச்சு அப்படியே வடை சட்டிக்கு, அதனால இது வரல. ஆயில் சரியா வேகாம போட்டதுனால. ஆயில் சரியா வேகாம போட்டா வந்து இப்படி வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது. ஆனா ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா போடுங்க. அதுக்கு அதே வருது பாத்தீங்களா, நான் எதுவுமே திருப்பல, அதே மேல வந்து திரும்பிடுச்சு. ஓகே, செல்போன் போட்டா வெடிஞ்சு நம்ம மூஞ்சில வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எனக்கு வாட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஜாஸ்தியா போட்டு தான் மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால நல்லா பொங்குது. ஓகேவா? சரியா அந்த கொஞ்சம் ஸ்டாக் இருக்காது. இந்த மாதிரி பொங்குனா வந்து சீக்கிரமாவே வந்து கெட்டு போயிடும். ஏறனால வாட்டர் ஜாஸ்தியா ஊத்துனதுனால, வாட்டர் நிறைய தண்ணி நிறைய ஊத்துனாதான் அந்த மாதிரி பொங்கும். இல்ல நம்ம கட்டியா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பொங்காது. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஸ்டோர் இருக்கிறது தான். ஓகேவா? தண்ணி நிறைய பட்டா என்ன ஆகும், சீக்கிரமா கெட்டு போகும் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடுங்க. ஓகேவா? ஸோ கைக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி, இது வந்து நார்மல் தண்ணி தான். தண்ணி வந்து இப்படி போட்டுக்கிட்டு, ஏன்னா மாவு கட்டி ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி தண்ணி கையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொட்டிக்கிட்டு அந்த வடை மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலி வந்து இது எப்ப பண்ணுவாங்கன்னா அந்த பொங்கல் டைம்ல நிறைய பண்ணுவாங்க. பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கல் நல்லா புஷ்ஷுன்னு மேல வந்துச்சு பாருங்க. கரெக்டா அது வரும்போது மட்டும் வீடியோல எடுக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து அவங்க கொடுப்பாங்க எங்களுக்கு இதே மாதிரி ஒரு 7-8 வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரம்ஜான் டைம்லயும் கொடுப்பாங்க, பிரியாணி அந்த ஹல்வா அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பொங்கல்னு வந்தப்போ வந்து இந்த மாதிரி 7-8 ஐட்டம்ஸ் பண்ணிட்டு வெரைட்டியா பண்ணிட்டு அங்க இருக்கிற கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் வந்து கொடுப்போம். கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா க்ளோஸா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த டைம்ல இதுவும் ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. ஒன்று கம்பு வச்சு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ராகி வச்சு பண்ணுவாங்க. அதிரசம் பண்ணுவாங்க, முறுக்கு, தட்டவடை. அப்புறம் இந்த ரோஜா பூ வந்து தமிழ்நாடுல என்ன சொல்லுவாங்க, ரோஜா பூ தமிழ்நாடுல என்ன சொல்லுவாங்க, அச்சு முறுக்கு. அந்த அச்சு முறுக்கு பண்ணுவாங்க, லட்டு பண்ணுவாங்க, மிக்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு கொடுப்போம். பொங்கல்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, மெமரபிள் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம். இப்ப எல்லாம் பொங்கல் வந்தா எதுவுமே பண்றது கிடையாது. ஸோ நம்ம லாஸ்ட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஆகும்னா நல்லா கட்டி ஆகிடும் மாவெல்லாம் ட்ரை ஆகி. ஓகே, அதனால வந்து கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? பண்ண 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 மாவு ட்ரை ஆகிட்டே இருக்கும். அந்த ட்ரையோடையே நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த நல்லா உப்பாது. ஓகே, இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணாவே பிரேக் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து வாட்டர் கொஞ்சம் தட்டு எடுத்து பண்ணுங்க, அப்போதான் வந்து நல்லா உப்பும். அப்படியே கட்டியா பண்ணிட்டோம் அப்படின்னா உப்பாது. லாஸ்ட்ல ஒரு 4-5 உப்பவே இல்லை, இப்பதான் உப்புது அகைன். மேக்சிமம் நான் வீடியோ எடுத்துட்டே பண்றதுனால எனக்கு ஒரு 1.5 hour ஆச்சுன்னா, ஜென்ரலா இது பண்ணா 1 hourல பண்ணிடலாம். 1 hour ஆகும், அதுக்கு மேல ஆகாது. லாஸ்ட் இது பண்ண போறோம். லாஸ்ட் உருண்டை.
போட்டாச்சு. ஸோ முடிச்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே சூடாக இருக்கும்போதே டப்பால வைக்காதீங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு, நம்ம அதிர்ச்சி மேலே ஆற வச்சு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பால வைங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், இல்லைன்னா அந்த கொலை மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, எல்லாம் சுடுதுமா. இல்லை ஆறுனது எடுத்துக்கலாம். எல்லாமே சுடுது. இது ஆறு இருக்கிற அளவுக்கு இது நல்லா உப்பி இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு சொல்லி. சாஃப்டா இருக்கு. ராகி பூரி மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.